ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மீனுக்கு மசாலா தடவிட்டு நம்ம மீன் பொரிக்க போகிறோம். வாங்க மசாலா போடலாம். மேலக்கு தெரியும். வாங்க 2 முட்டை உடச்சி போடலாம். இன்னொரு முட்டையை உடச்சி போடலாம். முட்டையை உடச்சி போட்டால் நல்லா மசாலா ஒட்டிக்கும். வாங்க இன்னொரு முட்டையை உடச்சி போடலாம். கலக்கி விடலாம். பாருங்க, மீன் பாருங்க, மத்தி மீன். இது வந்து பாறை. பாருங்க, பாருங்க பாருங்க இந்த பதத்துக்கு வரணும். முட்டை பத்திரினா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கொடுங்க. இப்படி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இது லைட்டாக ஈரப்பத மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றினோம்னா மசாலா உள்ளே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காட்டு கொஞ்சம் இப்படி ஊற்றினாதான் மசாலா வந்து மீனில் மசாலா பிடிக்கும். மீன் இப்போ கொட்டலாமா? வாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் போடும். பாருங்க, இப்படி தடவணும். இப்படி தடவி ஒவ்வொன்றா எடுத்து தடவுனா லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து இப்படி வைக்கணும். உள்ளே வந்து இப்படி மசாலா வச்சாதான் உள்ள மசாலா நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் மசாலா இப்படி தான் தடவணும். இப்போ வந்து மத்தி போட்டு தடவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பாறை மீன் தடவலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாறையை போடுங்க. பாருங்க, இப்போ பாருங்க, இந்த மாதிரி தடவணும். நல்லா எடுத்து தடவணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லேஸாக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாறை மீன் பாருங்க எவ்வளோ லேஸாக இருக்குங்க. இருந்தாதான் மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க,
டேமில் போய் பிடிச்சிட்டு வந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது டேமில் பிடிச்சிட்டு வந்த மீன். காலையில் 6 மணிக்கு போய் வண்டியில் போய் பிடிச்சிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தூண்டியில் போட்டு பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை மீனும் அடுத்த தடவை போய் மீன் பிடிக்கல. அடுத்த தடவை மீன் பிடிக்கல உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிக்கிறேன்னு. மத்தி மீன் வந்து நான் வலையில் பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் மீன் இது பாறை மீன் வந்து இது தூண்டில் போட்டு பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி பெரிய மீன் பிடிச்சிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டியாச்சு. இந்த மாதிரி மசாலா தடவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மசாலா தடவிக்கணும். இந்த மாதிரி உள்ள இந்த சைடு இந்த மாதிரி மசாலா உள்ளே ஒட்டலைன்னா இந்த மாதிரி தடவி விடணும். ஏன்னா அப்போ தான் மசாலா உள்ளே ஒட்டும். இந்த மாதிரி நம்ம மீன் வந்து இந்த மாதிரி நம்ம மீனை நிற்க வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி வச்சாதான் நம்ம காயும். வெயிலில் வச்சு நல்லா அப்போ தான் காயும். நல்லா காயணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேலே வந்து இப்படி தடவி விடுங்க மசாலா மிச்சம் இருந்தால். எண்ணெய் காப்பில் கொஞ்சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.